ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் உற்சாகமா ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் நல்லவர் இந்த கால வேளையில். ஆமேன். கர்த்தர் நல்லவர் என்றபடியால் நாங்களும் நல்லவர்கள். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளும் நல்லவர்கள். ஆமேன். பக்கத்தில் இருக்கிற சகோதரர்கள் பார்த்து சொல்லுங்கள், உங்களை அது இன்னைக்கு சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. என்னென்னு சொன்னால், தேவ சமூகத்தில் தேவனுக்குள்ளாக இருப்பது சந்தோஷத்தை விட வேறு எந்த இடத்துலையும் சந்தோஷம் இல்லை. ஆமேன். இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகள், எந்த காரியங்கள், எந்த நிலைமை இருந்தாலும் தேவ சமூகத்தில் நம்ம இருக்கிற வேளையில் அதில் கிடைக்கிறதான சந்தோஷம், சமாதானம், அதில் கிடைக்கிறதான நிம்மதி, ஆறுதல், நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் வேறு எந்த இடத்துலையும் இல்லை. ஆமேன். ஏன்னா தேவனுடைய சமூகம் அது இந்த உலகத்தில் எல்லா காரியங்களை பார்க்கலும் ஒரு பெருமதியான காரியம். ஹல்லேலூயா, ஆமேன். இல்லையா? தாவீது ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறேன்னு சொல்லி நான் கேள்விப்படக்குள்ளேயே என்னுடைய இருதயம் துள்ளினது என்று சொல்லி. ஆமேன். சந்தோஷத்தினால் நிறைந்தது என்று சொல்லி. ஏன்? தேவனுடைய ஆலயத்தில் அவர் இருக்கிறது தான் பெரிய சந்தோஷம் என்று தாவீது எப்பவும் பார்த்தான். ஆமேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களோட பேச இருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னோட பேசுவார் சொல்லுங்க. ஆண்டவர் என்னோட பேசுவார். ஹல்லேலூயா. இந்த வேலையை கூட, இந்த பிரசங்க நேரத்திலையும் கூட, இதோட வார்த்தை கேட்குற நேரத்திலையும் கூட உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய பக்கத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் அங்கிட்ட அனுப்ப வேண்டாம். உங்களுடைய அவதானங்கள் இந்த பக்கம் திருப்பிக் கொள்ளுங்க. நீங்கள் வேறு வேறு சிந்தனையோடு நீங்கள் கேட்குற வேளையில் உங்களுக்கு இந்த காலம் அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஹல்லேலூயா. என்ன சொன்னால், இதோடைய வார்த்தை மட்டுமே நம்மளை வாழ வைக்கிறது, நம்மளை கொண்டு போகிறது, நம்மளை நடத்துகிறது, நம்முடைய பலவீனங்களிலிருந்து நம்மளை பலப்படுத்துகிறது இதோடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஆமேன். இல்லையா? நாங்கள் சோர்ந்து போனவர்கள் தான், நாங்கள் பலவீனமானவர்கள் தான். ஆனாலும் அந்த ஜீவனுள்ள, அந்த பலனுள்ள வார்த்தை நமக்குள்ளே வருகிற வேளையில் நம்மளுடைய வாழ்க்கை பலனுள்ளதாக மாறும். ஹல்லேலூயா, ஆமேன். எனக்கு அன்பானதோ பிள்ளைகளே, கர்த்தர் என்னுடைய மனதில் வைத்ததான காரியத்தை நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் யாரும் எடுத்துக்கொள்வோம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29வது வசனம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29வது வசனம். வேதமுள்ளவர்கள் திருப்பிக் கொள்ளுங்க. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். இதை மாத்திரம் கண்டேன். ஹல்லேலூயா. சாலமோன் சொல்றதான காரியம் என்ன பாருங்க. சாலமோன் சொல்றார் ஒரு நல்ல அருமையான வார்த்தை. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். ஹல்லேலூயா. தேவன் மனுஷனை எப்படி உண்டாக்கினார்னா செம்மையானவனாக உண்டாக்கினார் வேறு சொல்கிறது. சாலமோன் இதை சொல்ல காரணம், சாலமோனுடைய வாழ்க்கையில் அநேக அனுபவங்கள், அநேகமான காரியங்களுக்குள்ள வந்ததான ஒரு மனுஷன் சாலமோன். இல்லையா? அவனோட வாழ்க்கையில் அவன் என்ன கண்டானோ அது ஒன்றுமே விடலை. அவனோட கண்கள் அகப்பட்டது ஒன்றுமே அவன் விடலை. எல்லாத்தையும் அனுபவிச்சுதான மனுஷன் சொல்கிறான். சாலமோன் சொல்கிறான், தேவன் மனுஷனை செம்மையாக உண்டாக்கினார். ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்? மனிதன் என்ன செஞ்சிருக்கிறான்? அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஆமேன். எனக்கு அன்பான சொல்லுங்க, உங்களுடைய பக்கத்துல சகோதரரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உன்னை உண்டாக்குனது செம்மையானவனாக. சில பேர் சொல்லலை. ஏன் தெரியல? பக்கத்தில் அடிச்சிடுவான்னு சொல்ல பயத்துல தெரியல. மறுக்க கொஞ்சம் தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் உன்னை செம்மையானவனாக தான் உண்டாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நல்ல விலை கொள்ளுங்க. சாலமோன் சொல்கிற இந்த இடத்துல தேவன் மனிதனை செம்மையானவனாக படைத்தார். ஆனால் மனிதர்களோ அவர் அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவருடைய படைப்பில் பிழைச்சி போகல. ஆண்டவருடைய படைப்பு அது விசேஷமான படைப்பு, அது மகிமை உள்ள படைப்பு. இல்லையா? தேவன் உண்டாக்குனது எப்படி? ஆதாமேவால சும்மா உண்டாக்கலை.
மற்றதெல்லாம் வாயில சொல்லுதான். ஆனால் தேவன் மனுஷனை உண்டாக்குனது என்னது? தன்னுடைய கரத்தினாலே மனுஷனை உண்டாக்கினார். ஆமேன். அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார், கொடுத்தார். அதே போல என்னது? தன்னுடைய சாயலாகவும் ரூபத்தின்படி உண்டாக்கினார். அப்படின்னா அவருடைய ரூபம், அவருடைய சாயல் அப்படின்னா தேவனுடைய குணாதிசயம், தேவனுக்கு தான் நற்கிரியைகள், தேவனுக்கு தான் நல்ல காரியங்கள் கொண்டு தான் மனுஷனை தேவன் உண்டாக்கினார். ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் மனிதர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா அவன் தந்திரமான கிரியை செய்ய தொடங்குறான். ஆனா தேவன் மனிதனை உண்டாக்கினது எப்படி? செம்மையானவனாக. ஹல்லேலூயா. அப்படின்னா தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினா, அப்படின்னா இன்று மனிதர்கள் எதற்கு பாவங்கள் செய்கிறார்கள்? ஏன் மனிதர்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்கிறார்கள்? ஏன் மனிதர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்கிறார்கள்? ஏன்? அவனுக்குள்ளாக என்னது? தந்திரமான குணங்கள், தந்திரமான காரியங்கள் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நல்ல விலை கொள்ளுங்க. கர்த்தர், நாங்கள் பார்க்கிறோம் வேதாகமத்தில் செம்மையான வழியில நடந்தவர்களும் இருக்கிறார்கள், நடக்காதவர்களும் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் நினைக்கிறீங்க, பாஸ்டர் நான் செம்மையானவனு சொல்றவன்? கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்களேன். யாருமே இல்லை. சில வேளை நம்முடைய வாழ்க்கையிலும் சில சில பலவீனங்கள், சில சில பாவங்கள், சில சில கிரியைகள், சில சில காரியங்கள் இருக்கிறது. ஆமென். அப்படின்னா தேவன் மனிதனை உண்டாக்கினது எப்படி? செம்மையானவனாக உண்டாக்கினார். ஆனால் மனிதர்கள் அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். எனக்கு அன்பான், இன்றைய நாள் கூட என்னுடையதான காரியம்தான், தேவனுக்கு நாங்கள் செம்மையானவர்களாக வாழ்வது தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல விலை கொள்ளுங்க. என்னுடைய தலைப்பு தான், தேவனுக்கு செம்மையானவர்களாக வாழ்வது தேவனுடைய சித்தம், தேவனுக்கு பிரியம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த தேவனுடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஆசையா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு அன்பான, இன்று சபைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய ரத்தத்தால் நம்மளை மீட்டு கொண்டதான அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டு சொல்றதான காரியம், இந்த நாட்களில் தேவன் என்ன விரும்புகிறார்? அவருக்கு செம்மையான முறையில் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதே தேவனுக்கு பிரியமான காரியம். ஹல்லேலூயா. சில வேளையில் நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் கூட சொல்லலாம், ஓ பாஸ்டர் நானும் செம்மையானவனாக தான் இருக்கிறேன், ஓ நானும் நல்ல காரியங்களை செய்கிறேன், நான் கெட்டதை செய்யலை. ரைட், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நீங்களும் நல்ல காரியங்கள் செய்கிறீங்க, நம்ம அவருடைய பிள்ளைங்க இல்லையா? ஆனாலும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நான் பார்க்குறேன் என்ன சொன்னால், ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையில் நாங்கள் பார்க்குறோம், தேவனே சொல்கிறார் இந்த மனுஷனை பார்த்து, இவன் செம்மையானவன் நடந்தாப்பா. ஹல்லேலூயா. சில வேளை மனிதர்கள் நம்மளை பார்த்து நம்முடைய கிரிகளை பார்த்து சொல்லலாம், அவன் நல்ல மனுஷன். சில வேளை நம்ம சில சரியில்லாத கிரிகளை பார்த்து சொல்லலாம், இவன் மனுஷனா, இவன் ஒரு நாய், பேய் அப்படின்னு சில பேர் ஏசுறவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் நம்ம நல்ல காரியம் செய்யக்கூட சொல்லுவாங்க, அட இவனை போல நல்ல மனுஷன் இல்லப்பா. இல்லையா? நம்மளோட உள்ள இருக்காங்க நல்லவங்க இல்லையா? இவனை போல நல்ல மனுஷன் யாரும் இல்லப்பா சொல்லி சில பேர் நம்மளை சில நேரத்தில் சொல்லுவாங்க. ரைட், நல்ல காரியம். ஆனால் சில வேளையில் மனிதர்கள் அப்படி சொல்லலாம், சொல்லாமல் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மளை பார்த்து, இவர் ஒரு நல்ல மனுஷன், இவர் ஒரு செம்மையானவன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, அங்கே தான் மேன்மையான காரியம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். நான் வேதத்தில் பார்க்குறேன், ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர், இவன் சுப்ரி மனுஷனப்பா, அவனை போல நீங்க மாறுங்க, ஆண்டவரை சொல்றதை நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா. நான் பார்ப்போம் தேவனுடைய வசனத்தை கூட. 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளும் படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய்
செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயாக. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ நல்ல விலை கொள்ளுங்க, வார்த்தைக்கு நல்ல விலை கொள்ளுங்க. பாருங்க, இது சலமோனுக்கு சொல்றதான வார்த்தை. ஆண்டவர் நாங்கள் பார்க்குறோம், தாவீது பிறப்பதாக ஆண்டவர் சலமோனுக்கு தான் ஆலயத்தை கட்ட ஆண்டவர் இடம் கொடுத்தார். சலமோன் எல்லா ஆலயத்தை கட்டி எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆண்டவர் சலமோனுக்கு சொல்ற ஒரு நல்ல வார்த்தை என்னன்னு சொன்னா, நல்ல விலை கொள்ளுங்க, என்னன்னு சொன்னா, நீ உன் தகப்பனாகிய தாவீதை போல நீ நடந்தால், நீ செம்மையா இருந்தால், நான் அப்போது உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென். உன் தகப்பனாகிய தாவீதை போல என் கட்டளைகள் என்னுடைய விருப்பத்தை நீ செய்தால். இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், உன் தகப்பனே தாவீதை போல. ஹல்லேலூயா. அப்படின்னா தாவீது ஆண்டவர் சொல்றார், தாவீதை போல நீ நடந்தால். ஏன் ஆண்டவர் தாவீதை போல நடந்தார் சொல்லப்பட்டிருக்கிறது? நீ தாவீதை போல கிரியை செஞ்சா, நீ தாவீதை போல எனக்கு பிரியமான காரியங்களை செஞ்சா, நீ தாவீதை போல என்னுடையதான கட்டளைகள், என்னுடைய நியாயப்பிரமாணங்கள், என்னுடையதான விருப்பத்தை நீ செய்தால், அப்படித்தான் என்னது தேவன் சாலமோனை பார்த்து சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு அன்பான நல்ல விலை கொள்ளுங்க. அப்ப நான் அப்படி ஆண்டவர் சொல்லிருக்கலாம், இல்லை இல்லை நீ என்னை போல மாறு, நான் உனக்கு சொன்னதான காரியங்களை போல மாறு, அப்படின்னு சொல்லிருக்கலாம் இல்லையா? ஏன் தாவீது ஆண்டவர் அந்த இடத்துல வைக்கிறார்? ஆண்டவர் சொல்றார், நீ தாவீதை போல, தகப்பனாகிய தாவீதை போல நீ வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல விலை கொள்ளுங்க. அதுக்கு இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டித்தார். மறுபடியும் சலமோனுக்கு இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்றார். 1 ராஜாக்கள் 11:38 வாசிங்களே. நான் உனக்கு கட்டளையிட்டதையெல்லாம் நீ கேட்டு கைக்கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கைக்கொள்ளும் படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்வதுண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். இப்ப மீண்டும் சலமோனுக்கு ஆண்டவர் சொல்றார். ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொல்றார் என்ன, மீண்டும் சலமோனுக்கு, நீ என் கட்டளைகளின் படி, என் நியாயங்களின் படி, நீ உன் தகப்பனாகிய தாவீதை போல நீ செம்மையாக நடந்தால் உனக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். ஹல்லேலூயா. உனக்கு இஸ்ரவேலை தருவேன். என் பார்வை செம்மையானவன நடந்தான். பாருங்க, மீண்டும் தேவன் தாவீதை தான் அந்த இடத்துல வைக்கிறார். நீ உன் தகப்பனாகிய தாவீதை போல நடந்தால். ஹல்லேலூயா. இப்போ யாராவது நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, யாரு ஆர் சுரேஷ், இப்போ யாராவது ஜோன் இருக்காரு, ஜோன் இடத்துல யாரோ சொன்னா, ஜோன் நீ என்ன செய்யணும், நீ அப்பா மாதிரி வரணும். யாரு அப்பா மாதிரி இருக்கணும். அப்படி சொல்ல விருப்பமா? யாரோ நீ அப்பா மாதிரினா வராதப்பா அப்படி சொல்ல விருப்பமா? சுரேஷ், அப்பா மாதிரி வரத்துக்கு இப்ப யாருக்கு விருப்பம் இல்லை? என்னுடைய பிள்ளை என்ன மாதிரி வரணும், அப்படிதான் விருப்பம். ஆனா சில பேர் சில இடத்துல தகப்பனுடைய சில கிரியைகள் நிமித்தமாக சொல்ல மாட்டாங்க, இந்தா புத்தா நீனா யார் மேல வரு, உங்க அப்பா மாதிரினா வந்துடாத. உங்க அப்பாவனா ஊரை தின்னுனவர். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா? ஆனா தேவன் நாங்க பார்க்கிறோம், சாலமோனுக்கு சொல்றாரு, மீண்டும் சொல்றாரு,
சலமோன், நீ என்னது, உன் தகப்பனை போல தாவீதை போல நீ செம்மையாக வரணும். ஹல்லேலூயா. அப்படின்னா தேவன் மீண்டும் மீண்டும் சொல்ல, இன்னும் நான் சில வசனங்களை உங்களுக்கு காமிக்கலாம், எனக்கு நேரம் இல்லாதனால உங்களுக்கு காமிக்க விருப்பம் இல்லை. நிறைய இடங்கள்ல தாவீது ஆண்டவர் நீ தாவீதை போல மாறணும், தாவீது செம்மையா இருக்கணும். ஆண்டவர் ஏன் தாவீதை மீண்டும் மீண்டும் சொல்ல காரணம் அப்படின்னா, தாவீது வாழ்க்கை நம்ம பார்க்க வேண்டும். தாவீது எப்படியாக இருந்தான், தாவீது எப்படியாக வாழ்ந்தான், அதுதான் நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். பாருங்க, நான் உங்களுக்கு காட்டித்தாரேன். 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் இந்த ராஜாவை வாதித்ததினால். 2 ராஜாக்கள் 5வது வசனம். சாரி 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடிருந்த நாளெல்லாம் ஒன்றை விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. பாருங்க, எனக்கு அன்பானவர்களே, இங்க தான் தாவீது இருக்கிறாரு. உரியாவின் விஷயத்துல மட்டும் தான் தாவீது தவறினான். இப்ப அது உங்களுக்கு விளங்கப்பட தேவையில்லை. உரியாவின் மனைவி எடுத்துக்கொண்டு உரியாவை கொண்டான். ஆமென். நல்ல விலை கொள்ளுங்க. ஆண்டவரே சொல்றார், உரியாவின் விஷயத்துல மட்டும்தான் தாவீது தவறு செய்தான். மற்ற எந்த விதத்திலையும் அவன் உயர்ந்த நாட்கள் எல்லாமே கர்த்தருக்கு செம்மையானது அவன் செய்தான். ஹல்லேலூயா. ஆமென். இதை நான் வாசிக்கிற நேரத்தில் எனக்கு விளங்குனது அடே உண்மைதானே. பாரு, ஒரு மனுஷன் வேற யாரும் இந்த எழுத்தாளர் எழுதினப்ப இப்போ இது ஒரு வேற மனுஷன் சொல்லியிருந்தாலும் ஒரு சந்தேகப்பட்டிருக்கான். தாவீது பற்றி சரியா தெரியாதனால சொல்லிட்டான். இப்போ நம்ம நினைச்சிட்டு இருப்போம், தாவீது பாஸ்டர் அவன் நல்லவனா, உரியாவின் மனைவி எடுத்துக்கொண்டு உரியாவே கொண்டவன், அவனுக்கு போயிட்டு நல்லா சொல்லலுமா? இப்போ சில நேரத்தில் நம்ம தாவீது கூட சில நேரத்தில் பிழையான எண்ணங்கள் கூட நமக்கு இருக்கலாம். ஆமென். ஆனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்கிறான், உரியாவின் விஷயத்தில் மட்டும்தான் தாவீது தவறி போனான், மற்ற எந்த விஷயத்திலையும் தாவீது தவறு செய்யலை. வேதம் சொல்வது, அவன் கர்த்தருக்கு செம்மையானதை செய்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நல்ல விலை கொள்ளுங்க, அவன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான். அதனால தான் ஆண்டவர் ஒவ்வொரு இந்த வேதத்தை நாங்கள் பார்க்கிறோம், ஒவ்வொரு நபரிடத்துல நாங்கள் பார்க்கிற வேளையில் ஆண்டவர் சொல்றான், உன் தகப்பனை தாவீதை போல் நடப்பாயானால். இல்லையா? இப்ப சொல்லிருக்கலாமே, ஆபிரகாம் போல நீ நடப்பாயாக, ஈசாக்கை போல் நடப்பாயாக, இல்லையா, யாக்கோபை போல் நடப்பாயாக, அப்படியே சொல்லிருக்கலாமே. யோசேப்பை போல் நடப்ப. இப்ப நிறைய பேர்கள் இருக்குதானே விசுவாச வீரர்கள், அவங்க எல்லாம் விசுவாச வீரர்கள் தானே. இப்போ அவங்கள பேர் சொல்லிருக்கலாமே அந்த இடத்துல. ஆனா நல்ல விலையை கொள்ளுங்க, தாவீது ஏன் ஆண்டவர் தாவீது பண்ணா, அவன் உயிரோடு இருக்க நாளை எல்லாமே அவன் கர்த்தருக்கு செம்மையானது செய்தான். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் தாவீதை பேரை பயன்படுத்த காரணம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நல்ல விலை கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நான் சொல்றேன், நாங்களும் அந்த தாவீதை போல நம்முடைய வாழ்க்கை மாறுவது மிக முக்கியம். தாவீதை போல அவர் செய்ததான கிரியைகள் நம்மளும் செய்யறது முக்கியம். ஹல்லேலூயா. ஆமென். அவருக்கு செய்த கிரியைகள் நமக்கு செய்யற, ஏன்னா அவன் தேவனுக்கு செம்மையானதை செய்தான். ஹல்லேலூயா. தேவனுக்கு செம்மையானது காரியங்களை செய்தான். தேவனே சொல்கிறார், அவன் எனக்கு செம்மையானதை செய்தான். அதான் நான் பார்க்குறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே,
நான் பார்க்கிறேன், வேற நாங்கள் பார்க்கிறோம் ராஜாக்கள், நிறைய ராஜாக்கள் இருந்தார்கள். இந்த ஒவ்வொரு ராஜ்யம் வரக்குள்ள ஒவ்வொரு ராஜாக்கள் நியமிக்கப்படுகிற வேளையில ஆண்டவர் இந்த வார்த்தையை பாவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சில ராஜாக்களுக்கு ஆண்டவர் சொல்றார், ராஜ்யபாரம் கொடுக்கக்குள்ளே சொல்றாரு, நீ தாவீதை போல நடந்தால். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் தாவீதின் கிரியை செய்ய நீங்களும் ஆசையா இருக்கிறீங்க? நல்ல விளையும் கொள்ளுங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நான் சொல்றேன், முக்கியமான காரியம், தாவீது தேவனுக்கு செம்மையான முறையில் நடந்தான். தாவீது கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஏன்? அவன் தேவனுக்கு செம்மையான முறையில் நடந்தான், தேவனுக்கு பிரியமான முறையில் நடந்தான், தேவனுக்கு ஏற்றவனாக இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நல்ல விலை கொள்ளுங்க. நான் பார்க்கிறேன், ஒரு ராஜாவோட வாழ்க்கை உங்களோட பேச இருக்கிறேன். இந்த ராஜா அவன் எப்படி கிரியை செய்தான், ஆண்டவர் அந்த ராஜாவை பார்த்து என்ன சொல்கிறார்? ரைட், நான் இன்றைய நாள் கூட ஒசியா ராஜாவை குறித்து உங்களோட பேச இருக்கிறேன். ஒசியா ராஜா நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 2 நாளாகமம் 34வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 34வது அதிகாரம் 1-2. யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடதுபுறமாக விலகாமல் நடந்தான். ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு அன்பான தேவ நல்ல விலை கொள்ளுங்க. இந்த ஒசியா ராஜா எப்படி நான் பார்க்கிறோம், அவன் 8 வயதா இருந்து 31 வருஷம் எருசலேம் அரசாண்டான். ஆமென். இப்போ ஒசியா ராஜா எத்தனை வயசுல ராஜாவாகிறான்? 8 வயசுல. இப்போ 8 வயசு இருக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் எழும்புங்களேன். இந்த இடத்துல 8 வயசு உள்ளவங்க, உங்களோட பிள்ளைக்கு 8 வயசுனா கொஞ்சம் எழும்புங்களேன், எழுப்பாட்டுங்களா உங்களே? என்ன நம்ம சபையில் 8 வயசு பிள்ளைங்க இல்லையா? இல்லை பஸ் 8 வயசு இல்லை, எல்லாம் 16 பாஞ்சிட்டாங்க. இப்போ 8 வயசு பிள்ளைங்க யாருமே இல்லையா? சரி கொஞ்சம் ஜோனா, ஜோயா, ஜோய், ரைட். பாருங்க, இப்போ இந்த ஓஷியா ராஜா நாங்கள் பார்க்குறோம், அவன் ராஜாவாகும் போது 8 வயசு. நல்ல விலை கொள்ளுங்க, அவன் 8 வயசு அவன் ராஜாவாகிறான். இவன் 8 வயசுல இருக்கும்போது வேறும் சொல்லுகிறது நாங்கள் பார்க்குறோம், 31 வருஷம் அவன் எருசலேம் அரசாண்டான். ஆமென். யூதாவை ராஜாவாக இருந்தான். நல்ல விலை கொள்ளுங்க, இந்த 31 வருஷம் அவனோட வாழ்க்கையில செய்ததான காரியங்கள் என்ன? இந்த 31 வருஷம் அதுதான் முக்கியமான காரியம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை நல்ல விலை கொள்ளுங்க. ஆண்டவர் சொன்னாரு பாருங்க, 31 வருஷம். அவரு 2வது வசனம், அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாக தாவீதின் வழிகளில் வலது இடது புறம் விலகாமல் நடந்தான். ஹல்லேலூயா, ஆமென். அவன் என்னது? தன் பார்வைக்கு செம்மையானதை செய்து. யாரோட பார்வைக்கு? கர்த்தருடைய பார்வைக்கு. அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் தாவீதினுடைய வழிகளில் வலது இடது புறம் விலகாமல் நடந்தான். பருத்தான் என்னது? ஆண்டவருக்கு பிரியமானது, செம்மையானதான வழிகள். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் செய்ததான காரியம் என்ன? அடுத்த வசனம், அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளவயதாயிருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து
12ஆம் வருஷத்தில் 12ஆம் வருஷத்தில் மேடைகள் தோப்புக்கள் சுரூபங்கள் விக்கிரங்களாகிய இவைகள் அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். ஹல்லேலூயா. பாருங்க, இவன் ராஜாவாக 8 வயசு ராஜாவானான். 8ஆம் வருஷத்திலே, தன் ராஜபாரத்தின் 8ஆம் வருஷத்திலே அவன் என்ன செய்கிறான்? அவன் தன் தகப்பனாய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னா 8ஆம் வருஷத்திலே, 8ஆம் வருஷம் வரக்குள்ள அவனுக்கு இப்ப எத்தனை வயசு? 16 வயசு. ஹல்லேலூயா. ரைட். இப்போ 16 வயசு உள்ளவங்க கொஞ்சம் எழுவுங்களே இந்த சபையில். எனக்கு 16 சொல்லுவோம். 15 16 எழுமுங்களே. 15 16 டக்குனு கொஞ்சம் எழுமுங்க. ஒன்றும் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு. நிறைய பேர் இருக்காங்க இன்னொரு சபையில். 15 16 நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் எழுங்க மாட்டேங்கிறாங்க, வெக்கம். எழுங்க, பயப்படாதீங்க. ரைட். இப்போ நல்ல விலை கொள்ளுங்க. கொஞ்சம் எலும்பிருங்க. நல்ல விலை கொள்ளுங்க. ரைட். முக்கியமான காரியம், இவன் 16 வயசுல என்ன செய்யறான்? இவன் கர்த்தரை தேடுகிறான். ஹல்லேலூயா. தேவனுக்குள்ளாக இருக்கிறான், தேவனுடைய சித்தத்தை செய்கிறான். அதே போல் அவன் என்ன செய்கிறான் பாருங்க, இந்த சொல்லப்பட்டிருக்கு, அவன் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்குறான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான பிள்ளைகளே, இன்று நாங்கள் பார்க்குறோம் நம்முடைய 16 பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க? சில பேருக்கு என்னது ஜெபிக்கவே தெரியல, சில பேர் என்ன நமஸ்கரிக்கவே தெரியல, சில இடத்துல ஆவிக்குரிய காரியங்கள் அவங்களுக்கு எலர்ஜிக்கு மாறி சொல்ல கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆமாம் பாஸ்டர், இவனை மாதிரி கொல்லப்பட வேறு யாரும் இல்லை. ஆமேன். நல்ல விலைங்கள. இவனை பெற்றதுக்கு ஒரு நாயை என்னது வளர்த்துருக்கலாம். இப்போ சில பேர் சொல்கிறாங்க, சில அம்மாமார்கள் சில அப்பாமாருக்கு சொல்லுவாங்க கோவத்தில். இப்போ நல்ல விலை கொள்ளுங்க. ஆனால் இந்த இடத்துல பார்க்கணும், ஒசியா ராஜ் அவன் 16 வயசில் அவன் என்ன செய்கிறான்? தாம் தாவீதுடைய தேவனை அவன் தேட ஆரம்பிக்கிறான். அவன் யூதாவை எருசலேமை சுத்திகரிக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை நல்ல விலை கொள்ளுங்க, அவன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய ஆரம்பிக்கிறான். அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளை தேவனுக்குள்ளாக வளர்த்தெடுக்கிற பொறுப்பு யாரோட கையில் இருக்குது? அம்மா அப்பா கையில். அவன் அந்த வயசுலேயே தாவீது செய்த கிரியைகளையும் அவன் செய்கிறான். அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. தாவீதுடைய வழிகள் என்னது? அவன் வலது இடப்புறம் விலகாமல் இருந்தான். எனக்கு அன்பானது பிள்ளைகளை நல்ல விலை கொள்ளுங்க. அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு முடியும் 16 17 18 வயசு வரைக்குள்ள அவங்களுக்கும் தேவராஜ்யத்துக்கு பலத்த காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அவன் அந்த 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 வயசுல அவன் செய்யறான்னு சொன்னான். அப்படின்னு சொன்னான், நமக்கு சபையாக நம்ம எல்லோருக்கும் நம்ம எவ்வளவு காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு செம்மையான வழியில் நம்ம நடக்கிற வேளையில அதுதான் அவருக்கு பிரியமான காரியம், அதுதான் அவருக்கு ஏற்ற காரியம். அதுதான் நான் சொல்றேன், இந்த நாட்களில் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் நம்ம செய்ய வேண்டும். பாருங்க, உங்களுக்கு நான் காட்டித்தரேன். அடுத்தது அவன் என்ன செய்கிறான்னு சொல்லி 34ஆம் அதிகாரம் 3-5 வரை கடி வாசிங்க. அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளவயதாயிருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்தில் மேடைகள் தோப்புக்கள் சொரூபங்கள் விக்கிரங்கள் ஆகிய இவைகளை அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். அவனுக்கு முன்பாக பாகால்களின் பலிப்பீடங்களை இடித்தார்கள். அவைகளின் மேலிருந்த சிலைகளை வெட்டி விக்கிர தோப்புக்களையும் வார்ப்பு விக்கிரங்களையும்
வெட்டு விக்கிரங்களையும் உடைத்து நொறுக்கி அவைகளுக்கு பலிப்பீடங்களுடைய பிரேத குழிகளின் மேல் தூவி பூஜாசாரிகளின் எலும்புகளை அவர்களுடைய பிடங்களின் மேல் சுட்டெரித்து இவ்விதமாய் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான். ஹல்லேலூயா, ஆமென். நல்ல விலை கொள்ளுங்க. இந்த இடத்துல யோசியா ராஜா என்ன செய்கிறான்? எனக்கு அன்பானவர்களே, அந்த இடத்துல இருந்த என்ன அதுக்கு முன்னுக்கு இருந்தான ராஜாக்கள் என்ன செய்தார்கள்? வேறு வேறு ஸ்வரூபங்கள், வேறு தெய்வங்கள், விக்கிரங்கள் எல்லாமே இந்த யூதா எருசலேமை கொண்டு வந்து அதில் வைத்தார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாகவும் தேவனுக்கு அருவருப்புக்கான காரியங்களை அவர்கள் செய்தார்கள். ஆனால் இந்த யோசியா ராஜா அவன் பார்க்கிறோம், அவன் 16-18 வயசு வரக்குள்ள அவன் என்ன செய்கிறான்? அது எல்லா காரியங்களை அகற்றி அவன் என்ன செய்கிறான்? தேசத்தை சுத்திகரிக்கிறான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, தேவன் அருவருக்கிற காரியங்களை, தேவனுக்கு மிகவும் அருவருக்கிறதான காரியங்கள் எதுவோ அது எல்லாமே தன்னுடைய தேசத்தை விட்டு அவன் அகற்றுகிறான். ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், நல்ல விலை கொள்ளுங்க. நாம் கர்த்தருக்கு செம்மையான காரியங்களை நம்ம செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நம்ம என்ன செய்ய வேண்டும் சொன்னால் தேவன் அருவருக்கிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஒதுக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் விலக்க வேண்டும். ஆமென். இன்று நாங்கள் பார்க்கிறோம், இந்த சில வேளையில் நம்முடைய பிள்ளைகள் இல்லாட்டி நம்முடைய வாழ்க்கை, சில நம்முடைய குடும்பங்களில் தேவனுக்கு அருவருக்கிறதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. சில வேளையில் நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்ம சில நேரத்தில் நம்ம சந்தோஷப்படக்கூடியதான் நிலைமையில் இருக்கிறதா? ஆமென். நல்ல விலை கொள்ளுங்க. பாருங்க, இந்த இடத்துல யோசியா என்ன செய்கிறான்? அவன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் எது அவன் பார்த்தானோ எல்லாவற்றையும் அகற்றுகிறான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு செம்மையான வழியில் நடந்தால், ஆமென், கர்த்தருக்கு செம்மையான காரியங்களை பக்கத்துல சௌரசோல பார்த்து சொல்லுங்க, நீ செம்மையான வழி, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றிருக்கிறியா? உன்னோட வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றிருக்கிறியா? உன்னோட வாழ்க்கையில தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்கள் உன்னோட வாழ்க்கையில் அகற்றிருக்கிறியா? இல்லை பாஸ்டர், அதெல்லாம் எங்களுக்கு வேணும் பாஸ்டர், அதுதான் பாஸ்டர் எங்களுக்கு லாபம், அதெல்லாம் அகற்றேலுமா இந்த வாழ்க்கையில்? இல்லை பேச்சானுமா? இப்போ அதுகள் இருந்தால் தான் பாஸ்டர் எங்களுக்கு வாழ்க்கையை ஓடுது. சில வேளையில் தேவன் அருவருக்கிற விஷயங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் சில வேளையில் நம்ம பிள்ளைகள் கூட செய்யக்குள்ள நம்ம என்ன செய்கிறோம்? சில பெற்றோர்கள் அதுக்கு சப்போர்ட்டாக பெற்றோர்கள் இருப்பாங்க. சில பிள்ளைகள் தவறு செய்யும் போது, சில பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யும் போது சில பெற்றோர்கள் கூட அவங்களை இந்த பிள்ளைகளுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆனால் இந்த யோசியா ராஜா நாங்கள் பார்க்குறோம், அவன் 16-18 வயசுலேயே அவன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவன் தன் தேசத்தில் இருந்த எல்லாவற்றையும் அவன் அகற்று போடுகிறான். நல்ல விலையும் கொள்ளுங்க. இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் வேணும் முக்கியமான காரியம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். இது தேவனுக்கு செம்மையான காரியம் அல்ல, இது தேவனுக்கு பிரியம் இல்லை. அது நாங்கள் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை, நம்ம சொல்ற நம்ம பிள்ளையுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அது அகற்ற வேண்டும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தம்? நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் அகற்ற போறேன், தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்கள் என் வாழ்க்கை நான் அகற்ற போறேன். எனக்கு அன்பான இந்த நல்ல விலையும் கொள்ளுங்க, அதுதான் தேவனுடைய பார்வை செம்மையான காரியம். பாருங்க, இந்த யோசியா ராஜாவோட வாழ்க்கையில இன்னும் நான் காண்றேன். உங்களுக்கு சில காரியங்கள் நான் காட்டி தர விரும்புகிறேன். அடுத்தது அவன் என்ன செய்கிறான்? 34வது அதிகாரம் 8வது வசனம். 34வது அதிகாரம் 8வது வசனம். அவன் தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரித்த பின்பு அவன் தன் ராஜ்யபாரத்தின் 18ஆம் வருஷத்திலே அத்சாலியாவின் குமாரனாகிய சாப்பானையும் நகர தலைவனாகிய மாசேயாவையும் யோவாகாசின் குமாரனாகிய யோவாகா என்னும்
மந்திரியையும் தன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி அனுப்பினான். தன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி அனுப்பினான். ஆமென். என்னுடைய அடுத்த காரியம் தான் நல்ல விளக்கு. இந்த யோசுவாவோட வாழ்க்கையில் இருந்தால் முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா, நல்ல விளை கொள்ளுங்க எனக்கு அன்பானவர்களே, அவன் தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்த்தான். ஹல்லேலூயா. அவன் தேவனுடைய ஆலயத்திலிருந்தான குறைபாடுகளை, அவன் தேவனுடைய ஆலயத்திலிருந்தான காரியங்கள் அவன் என்ன செய்கிறான்? பழுது பார்த்தான். ஹல்லேலூயா. ஏன்? அவன் தேவனுடைய ஆலயத்தின் மேல பிரியமா இருந்தபடியினால. நல்ல விலையும் கொள்ளுங்க எனக்கு அன்பான பிள்ளைகளே, நம்முடைய ஆலயத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஆலயத்திற்கு தானே குறைபாடுகள் என்ன? தேவனுடைய ராஜ்யத்திற்கு தானே குறைபாடுகள் என்ன? தேவ ராஜ்யத்திற்கு தானே காரியங்கள் என்ன? அதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை நாங்கள் சரிப்படுத்த வேண்டும். இன்று நாங்கள் சபைக்கு வந்துட்டு போறது மட்டுமல்ல, தேவ ராஜ்யத்திற்கு தான குறைபாடுகள் என்ன, சபையிலுக்கு தான குறைபாடுகள் என்ன, சபையிலுக்கு தான காரியங்கள் என்ன, சபையில என்னுடைய பங்கு என்ன, அதை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் தேவனுக்காக வேலை செய்கின்றவர்களா மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல விலை கொள்ளுங்க. அவன் தேசத்தை மட்டுமில்ல சுத்திகரித்தான். இல்லாட்டி தேசத்தை மட்டுமில்ல அவன் சுத்திகரிச்சு தேசத்தை மட்டும் அவன் விடுதலாக்கல, தேசத்தை மட்டும் அவன் பார்க்கல, அதே போல அவன் தேவனுடைய ஆலயத்தையும் மறந்து போகல. ஹல்லேலூயா. அவன் தேவனுடைய ஆலயத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? நான் தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ஆலயத்தில் நான் எப்படி இருக்க வேண்டும்? தேவனுடைய ஆலயத்தில் நான் என்னுடைய பங்கு என்ன? அதை புரிந்து கொண்டு அவன் தேவனுடைய ஆலயத்தில் அவன் என்ன செய்கிறான்? பழுது பார்க்கிறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நல்ல விலை கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாங்கள் தேவனுடையதான ராஜ்யத்துக்கு என்னுடைய பங்கு என்ன? தேவனுடைய ஆலயம் இருக்கிறது, இதுக்கு தானே என்னுடைய பங்கு என்ன? அதை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் அதற்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம இடம் கொடுக்கலாம் மாற வேண்டும். ஆமென். இன்று நாங்கள் இந்த வருடம் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன? நம்முடைய தரிசனம் இருக்கிறது இல்லையா? நாம் இயேசு கிறிஸ்து சீசர்கள் ஆவோம். இப்போ எத்தனை பேர் அதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த வேலையை செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க? நாங்கள் உண்மையாக இயேசு கிறிஸ்து நாம் சீசர்களாக இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து நாம் சித்தத்தை செய்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் விருப்பத்தை நாங்கள் செய்கிறோமா? அவருடைய விருப்பத்தை நம்ம செய்கிறோமா? அவருடைய உண்மையான சீசர்களாக மாறி தேவ ராஜ்யத்துக்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கிறோமா? இப்போ இதுவும் தேவனுடைய ஆலயத்திற்கு தான குறைபாடு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், எத்தனை பேர் தேவனுடைய சத்தியத்தை விளங்கி கொள்றீங்க? எத்தனை பேருக்கு உங்களுக்கு விளங்குறது? நல்ல விளங்கி கொள்ளும். தேவனுடைய ஆலயத்திற்கு தான காரியங்கள் என்ன? கட்டிட ரீதியாக இருக்கலாம், தேவனுடைய ஆலயத்துக்கு தேவையான பொருட்களாக இருக்கலாம். எது? அதை நாங்கள் சரிப்படுத்துகிறது யாருடைய பொறுப்பு? இன்று சபைக்கும் நமக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. பாருங்க, இந்த யோசியா ராஜா என்ன செய்கிறான்? அவன் தன்னுடைய தேசத்தை மட்டும் தேசம் இருக்கிற எல்லாவற்றையும் தேசத்தை மட்டும் சரிப்படுத்தலாம், தேவனுடைய ஆலயத்தையும் தேவனுக்கு பிரியமான காரியத்தை அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. நல்ல விலை கொள்ளுங்க. இன்று எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நல்ல விலை கொள்ளுங்க. நம்ம தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு குறைபாடுகளை நாங்கள் சரிப்படுத்துகின்றவளா மாற வேண்டும். அதுக்கு தான் பாஸ்டர் ஊழியக்காரங்கள் இருக்கிறாங்க, அதுக்கு தானே பாஸ்டர் இருக்கிறாரு. அதை விட நம்ம என்ன செய்ய போறோம்? பாருங்க, அந்த காலத்துல ஆசாரர்கள் இருந்தார்கள் தேவனுடைய ஆலயத்தில் இல்லையா? ஆசாரர்கள் இருந்தாங்க. ஆனால் வேற சொல்லல, ஆசாரர்கள் அது பழுது பார்த்தாங்கன்னு சொல்லி இந்த யோசியா ராஜ் அவன் தான் பொறுப்பெடுக்கிறான். இல்லை, நான் இது செய்யணும். நல்ல விலையை கொள்ளுங்க. பாருங்க, ஒரு நல்லதான ஒரு அவன் தேவனுக்கு செம்மையான வழியில் நடக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். இந்த 31 வருடத்தில் அவன் எவ்வளோ காரியங்களை செய்கிறான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால ஆண்டவர் சொல்றான், அவன் தாவீதை போல செம்மையான வழியில் நடந்தான். ஆண்டவரே சொல்றான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாங்களும் சபைகளுக்கு தான குறைபாடுகள், சபைகளுக்கு தான காரியங்கள்,
சபையில் இருக்குதான வெறுமையான காரியங்கள் என்ன, அதை நாங்கள் என்ன செய்யணும், அதை நாங்கள் சரிப்படுத்துங்களோடு மாறணும். அதுதான் முக்கியமான காரியம். சில வேளை நாங்கள் பார்க்க, உங்களுடைய பிள்ளைகள் கூட தேவ ராஜ்யத்துக்காக நீ போயிட்டு ஏதாவது செய் ஆண்டவருக்காக. நம்ம எத்தனை பெற்றோர்கள் நம்மளோட பிள்ளைகளை ஊக்குவிக்கிறோம், நீ ஆண்டவருக்காக ஏதாவது செய், நீ தேவராஜ்யம், நீ தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்று, நீ போயிட்டு தேவனுடைய ஆலயத்தில் ஏதாவது நீ செய். நம்ம எத்தனை பேர் நம்மளோட பிள்ளைகளை கூட நம்ம ஊக்குவிக்கிறோம்? நல்ல விலையும் கொள்ளுங்க, அதுதான் தேவனுக்கு செம்மையான வழி. ஹல்லேலூயா. தேவனுக்கு செம்மையான வழி. ஏன்னா தேவனுடைய ஆலயத்தில் நம்ம வேலை செய்கிற வேலையில், தேவனுக்காக சில காரியங்கள் அர்ப்பணிக்கிற வேலையில், அது கர்த்தருடைய பார்வையில் செம்மையான காரியம். அது இந்த விஷயம் ராஜா செய்தான். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த காரியம், அவனோட வாழ்க்கை இன்னும் இருக்கு, நான் உங்களுக்கு காட்டித்தாரேன். 34ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிங்க. ஆசாரியனாகிய இல்க்கியா என் கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான், என் கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்பதை சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவுக்கு முன்பாக அதை வாசித்தான். நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு அடுத்ததான காரியம் தான் இந்த யோசுவாவோட ராஜாவோட வாழ்க்கையில் முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நாங்கள் பார்க்குறோம், அந்த தேவனுடைய ஆலயத்தை அவர்கள் சுத்திகரிக்கும் போது, தேவனுடைய ஆலயத்தில் பழுது பார்க்கும் போது அவர்கள் என்னது, இல்க்கியா என்ற ஆசாரியன் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுக்கிறான். அவன் அந்த புஸ்தகத்தை சாப்பான் என்றதான ஒரு மனுஷனுக்கு கொடுத்து, அவன் யோசியா ராஜாவிடத்தில் வந்து அதை வாசிக்கிறான். அதை வாசிக்கிற வேளையில், அதை கேட்குற வேளையில் அப்போ தான் அவனுக்கு விளங்குது, அடே நாங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக எவ்வளோ தவறு செஞ்சுருக்கிறோம், நம்முடைய பிதாக்கள் எவ்வளோ தவறு செஞ்சுருக்கிறாங்க. அவன் அவனுதான் வஸ்திரம் கிழித்து கொண்டவனாக அவன் சம்பூர்ணமாக அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அடுத்த காரியத்தை நல்ல விலையும் கொள்ளுங்க, தேவ வசனத்துக்கு அவன் கீழ்ப்படிந்தவனாக இருந்தான். அவன் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவனாக இருந்தான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட தேவ வசனத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கை கீழ்ப்படிந்தவர்களாக மாற வேண்டும். தேவ வசனத்தை நாங்கள் செவி கொடுக்கிறோம், தேவ வார்த்தையை நம்ம கேட்கிறோம். எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படுகின்றவர்களாக இருக்கிறோம்? என்ன பாஸ்டர் பைபிளே நாங்கள் பைபிளை எடுத்துகிட்டு வர்றதில்ல, நீங்கள் வார்த்தை பற்றி பேசுகிறீங்க. இப்போ பைபிள் நான் சொல்கிறது, இதோட வார்த்தை நம்ம எவ்வளோ தூரம் இடம் கொடுக்கோங்க யோசிச்சு பாருங்களேன். இன்று எத்தனை பேர் வீட்டில் இதோட வார்த்தை இருக்கு சொல்லி யோசிச்சு பாருங்களேன். சில பேர் வீட்டில் பைபிள் இல்லை, சில பேர் வீட்டில் பைபிள் இருந்தாலும் வாசிக்க டைம் இல்லை பாஸ்டர், நாங்களே பிஸி ஆக்கள் பாஸ்டர். இல்லையா, நாங்கெல்லாம் பிஸி, பைபிள் வாசிக்க கூட நமக்கு டைம் இல்லை. ஆமென். எனக்கு அன்பானது பிள்ளைகளே, பாருங்க, இந்த யோசியா ராஜா நான் காண்றேன், அவனுக்கு தேவனுடைய வார்த்தை அவன் கேட்கக்குள்ளேயே, ஓ இந்த வார்த்தையில் இவ்வளவு காரியங்கள் இருக்குதா, அவன் இருந்ததா நிலைமை அவன் புரிந்து கொண்டு, இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், இந்த வார்த்தைக்குள்ளாக இந்த வாழ்க்கை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றதான உணர்வு அவனுக்குள்ளாக இருந்தது. நல்ல விலையை கொள்ளுங்க, உங்களோட குடும்பத்தில், உங்களோட வீட்டில், உங்களோட வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் பார்க்கும் தேவனுடைய வசனத்துக்கு நீங்கள் இடம் கொடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதற்கென்று உங்களோட காலத்து நேரத்தை ஒதுக்குங்க. அதுக்கு ஏற்றப்பாடு உங்களுடைய சூழ்நிலைகள் அமைத்துக் கொள்ளுங்க. தேவனுடைய வசனத்தை கேளுங்க. உங்க வீட்டில் தேவனுடைய வசனத்தை செவி கொடுங்க. தேவனுடைய வார்த்தை சொல்றதான சத்தியங்களுக்கு கீழ்ப்படிங்க உங்களோட வாழ்க்கையில். எனக்கு இந்த யோசுவாவோட வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குறோம். அடுத்த காரியம், அவன் நியாய பிரமாணத்துக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அதை கேட்குற வேளையில் அவன் இருந்த நிலைமை புரிந்து கொள்கிறான். ஓ
எங்களுக்கு முன்னுக்கு இருந்தான ராஜாக்கள், எங்களுக்கு முன்னான எங்களுடைய ஜனங்கள் இப்படியா நிலைமையிலையா? நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் மாற வேண்டும். அவன் புரிந்து கொள்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சத்தியம் விளங்குகிறது உங்களுக்கு? எனக்கு அன்பான தேவ பிள்ளைங்களே, தேவ வசனத்தை கீழ்ப்படிங்க உங்களோட வாழ்க்கையில். அதுக்கு பலன், அதுக்கு இடம் கொடுங்க, அதுக்கு உங்களோட வாழ்க்கை அர்ப்பணிங்க. அங்கத்தான் இருக்கிறது முக்கியமான காரியம். ஏன்? அது உங்களை என்ன செய்யும்னா செம்மையான வழியில் நடத்தும். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் உங்களை செம்மையான வழியில் நடத்தும். அது யோசுவோட வாழ்க்கை என்ன நாம் பார்க்குறோம், அவரோட வாழ்க்கையில் இருந்தது. அதே போல் கடைசியான காரியம், அவரோட வாழ்க்கையில் இருந்ததான முக்கியமான காரியம், கடைசியான காரியம் 35வது அதிகாரம் 35வது அதிகாரம் 1வது வசனம். அதற்கு பின்பு யோசியா எருசலேமிலே கர்த்தருக்கு பஸ்காவை ஆசாரித்தான். எருசலேமின் கர்த்தருக்கு பஸ்காவை ஆசாரித்தான். அவர்கள் முதலாம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். ஹல்லேலூயா. அவன் அடுத்த செய்ததான காரியம் என்ன? அவர்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அது நிச்சயமாக அது செய்ய சொல்லி, அதையும் யோசியா ராஜா நாங்கள் பார்க்குறோம், மறந்து போகல. ஹல்லேலூயா. பஸ்காவை ஆசரித்தார்கள். வேறும் சொல்கிறது, அது நீங்கள் கீழே வாச்சிட்டு போங்க, எனக்கு அது காமிக்க நேரம் இல்லாதனால உங்களுக்கு சொல்லித்தானே. கீழே நீங்கள் வாச்சிட்டு போங்க. இவங்க பஸ்காவை ஆசரித்தது போல வேறு யாருமே எந்த ராஜாவும் அப்படி கொண்டாடல சொல்ல வேறு சொல்லுது. என்னது, சாமுவேல் இடத்துல இருந்து யாருமே அப்படி கொண்டாடல. அப்படி கொண்டாடின யோசியா ராஜா. ஹல்லேலூயா. ஏன்? அவன் தேவனுக்கு செம்மையானது செய்ய வேண்டும் என்று அவன் விருப்பம் அவனுக்குள்ளா இருந்தது. ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நல்ல விளை கொள்ளுங்க. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், இந்த யோசியா ராஜா ஆண்டவர் சொல்ல அவன் தாவீதின் காரியங்கள் அவன் வலது இடது புற விலகாமல் நடந்தான். அவன் தேவனுக்கு செம்மையானதை செய்தான். நாங்கள் பார்க்கிறோம், இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்குற வேளையில் நமக்கு விளங்குறது, அவன் தேவனுக்கு பிரியமானது செம்மையானதை செய்தான் நமக்கு விளங்குகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாங்கள் தேவனுக்கு எவ்வளவு தூரம் செம்மையானதை செய்ய நாங்கள் ஆசையாக இருக்கிறோம், நாங்கள் விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. தேவனுக்கு நீங்கள் செம்மையாக நடக்கிற வேளையில கர்த்தர் அந்த இடத்துல இருப்பார். நீங்கள் தேவனுக்கு செம்மையாக நடக்கல, கர்த்தர் உங்களுடைய வீட்டில் இருப்பார். நீங்கள் தேவனை செம்மையாக நடக்கல, நீங்கள் போகிற பயணத்தில் கர்த்தர் இருப்பார். நீங்கள் தேவனுக்கு செம்மையாக நடக்கக்குள்ள உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இருப்பார். நீங்கள் தேவனுக்கு செம்மையாக நடக்கல, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலையும் கர்த்தர் உங்களோட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல விளங்கிக் கொள்ளுங்க அன்பான தேவ பிள்ளைகளே. பாருங்க, வேதம் நமக்கு சொல்கிறது, இன்று மனுஷனுக்கு என்ன காரியங்கள் இருக்கு. நீதிமொழிகள் 16:25 வசனம். நீதிமொழிகள் 16:25 வசனம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அதன் முடிவு மரண வழிகள். ஹல்லேலூயா, ஆமென். மனிதனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவு என்னவா? சபை சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். அது என்ன? மரண வழிகள். இப்ப நமக்கும் செம்மையா தோன்றுகிற வழிகள் இருக்குதா இல்லையா? எங்க குடும்பத்தில் இது செஞ்சா நல்லோம் இல்லை செல்வோம். எங்க வீட்டில் இப்போ சில நேரத்தில் சொல்லுவோம், எங்கள் வீடு கட்டினா நல்லோம், இங்கே ஒரு காணி வாங்க நல்லோம், இது ஒரு வாகனம் வாங்க நல்லோம், என் குடும்பத்தில் நான் இப்படியான காரியங்களை செஞ்சால் நல்லோம், இல்லாட்டி நான் இப்படி காரியங்கள் செஞ்சால் நல்லோம். இப்போ சில வேளையில் நாங்கள் குடும்பத்தினராக சில திட்டங்களை போடுவோம், இல்லை நம்ம தனியாகவும் சில திட்டங்கள் போடுவோம். சில வேளையில் அது நமக்கு ரைட், இது நல்லது, இது செம்மையான வழித்தான்.
சில வேளை நம்ம தீமை செய்தும் கூட நம்ம யோசிக்கிறோம், ரைட், இது நான் செஞ்சது சரிதான். இன்று மனிதனுக்கு செம்மையான தோன்கிற வழிகள் உண்டு, ஆனா வேற சொல் அதன் முடிவு மரண வழிகள். நாங்கள் நமக்கு செம்மையான, நம்ம நினைக்கிற செம்மையான வழிகள் அல்ல, நம்ம செய்ய கர்த்தருக்கு செம்மையானதா இது. சில வேளையில உங்களோட வாழ்க்கையில நீங்க எல்லா காரியத்திலையும் இது நல்லது தான் சொல்லி நீங்க நினைக்கலாம். சில வேளை கர்த்தருடைய பார்வையில அது சில அருவருக்கிற காரியமா இருக்கலாம். ஆனா தேவன் விரும்புகிறார், நீங்க நினைக்கிற செம்மையான வழியில் அல்ல, உங்களுடைய யோசனை படி அல்ல, உங்களுடைய திட்டத்தின் படி அல்ல, தேவனுக்கு செம்மையான வழிகள். இந்த இடத்துல நான் யோசியா அவன் என்ன செய்கிறான், அவன் கர்த்தருக்கு செம்மையானதை செய்தான் என்று தான் வேதம் சொல்லுது. அவன் மனுஷனுக்கு செம்மையான தோணு இல்லாட்டி அவனுக்கு செம்மையான தோன்றினது அவன் செய்யலை. ஹல்லேலூயா. நீங்க அதுக்கு முன்னுக்கு பாருங்க, ஒரு ராஜாக்கள் இருக்கிறாங்க, அது சொல்லப்பட்டிருக்கு சில ராஜாக்கள் செய்தார்கள், ஆனா அது கீழே மறுக்க சொல்லப்பட்டிருக்கு அவருக்கு செம்மையானது செய்தார்கள், ஆனாலும் தாவீதை போல செய்யல, இல்லாட்டி கர்த்தருக்கு பிரியமானது செய்யல, அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சில பேர் நம்மளும் சில காரியங்கள் செஞ்சுக்கிட்டு நம்ம சொல்றோம், ரைட், நான் ஆண்டுக்கு உண்மையாக தான் இருக்கிறேன் பாஸ்டர், பாருங்க ஞாயிற்றுக்கு சேர்த்திக்கு வரேன், ஜெபிக்கிறேன், அவனுக்கு உண்மையாக இருக்கிறேன், என் குடும்ப வாழ்க்கை சரியாக கொண்டு போகிறேன், என்னோட பிஸ்னஸை சரியாக கொண்டு போகிறேன். இப்போ சில வேளையில் நம்மளும் சொல்கிறோம், நான் செம்மையான வழி நடக்கிறேன்னு சொல்லி, அது உண்மையிலேயே ஆண்டவருக்கு பிரியமானதா? எத்தனை பேருக்கு விளங்குறது? நம்ம யோசிக்க வேண்டும், தேவனுக்கு செம்மையானதை. ஹல்லேலூயா. தேவனுக்கு செம்மையானதை, தேவனுக்கு பிரியமானதை, தேவனுடைய மனதில் இருக்கிறதான அந்த ஆசை. அதுதான் நாங்கள் பிரசங்க புத்தகத்தில் பார்த்தோம், மனிதனை தேவன் உண்டாக்கினது எப்படியாக? செம்மையானவனாக உண்டாக்கினான். ஆனால் மனிதனோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். இப்போ தேவன் விரும்புகிறது என்ன? மனுஷன் செம்மையான வழியில் நடக்கணும்னு சொல்லி. ஆனால் மனிதர்கள் என்னது? தன்னோட வாழ்க்கை சில தந்திரங்களோடு. இன்று பிசினஸ் சில பேர் என்ன எப்படி செய்யறாங்க? தந்திரங்களோடு. தந்திரம். சில பேர் சில காரியங்களை தன்னுடைய லாபத்தை எடுத்துக்கொள்வதற்காக சில காரியங்கள் செய்து கொள்வதற்காக தந்திரமா கிரியை செய்வாங்க. நான் சொல்றேன், சில நேரத்தில் இது தேவனுக்கு செம்மையானதா? இதை நான் வாசிக்கிறது நான் யோசிச்சதான காரியம்தான். நான் உண்மையில ஆண்டவர் என்னுடைய பலவீனத்தை உண்மையில் நான் இவ்வளவு ஆண்டவருக்கு செம்மையான இருக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட காரியம், நான் எவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமான முறையில் நடக்கிறேன். நான் யோசிச்சதான காரியம் தான். என் வாழ்க்கை செம்மையான முறையில் நடக்க முடியாத படிக்க என் வாழ்க்கைக்கு தான பலவீனம் என்ன? செம்மையான அந்த பாதையில போக முடியாத படிக்க என் வாழ்க்கைக்கு தான தடைகள் என்ன? ஹல்லேலூயா. இத்தனை பேர் இந்த வார்த்தை கஷ்டமா இருக்குது. இந்த உபதேசம் எங்களுக்கு சரி வராது பாஸ்டர், ஒரு ஆசீர்வாதமான காரியங்கள் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. இல்லை சிஸ்டர், நல்ல விலையும் கொள்ளுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதிக்கத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமேன். ஆனாலும் அந்த ஆசீர்வாதம் எதில் தங்கெடுக்குன்னா உங்களுடைய செம்மையான வழியில். ஹல்லேலூயா. செம்மையான வழியில் நான் உங்களுக்கு காட்டித்தரேன் பாருங்க. தாவீது வாழ்க்கையில் தாவீதுடைய சங்கீதம் 37 சங்கீதம் சங்கீதம் 37 சங்கீதம் 37 வாசிங்களே. 37 சங்கீதம் 37. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. நீ செம்மையானவனை பார்த்திரு. அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஹல்லேலூயா. ஏன்னா செம்மையானவனுடைய முடிவு எப்படி இருக்கும்னா சமாதானமா இருக்குமா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளை நல்ல விளங்கிக் கொள்ளுங்க, செம்மையானோட முடிவு எப்படி இருக்கும்னா சமாதானம்.
உங்களுடைய வாழ்க்கை நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு காரியம் நல்ல விலையும் கொள்ளுங்க. சில காரியங்கள் நிமித்தமாக நாங்கள் அநேகமாக சில நேரத்தில் போராடுவோம். இன்று நிறைய பேர் நிறைய காரியங்களுக்குள்ளே போராடி கொண்டு சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க, சமாதானம் இழந்து கொண்டு இருக்கிறாங்க. சமாதானம் இல்லை. என்ன தெரியுமா? அவனோட வாழ்க்கை அநேகமான தந்திரங்களோடு வாழ்கிறதுனால, தேவனுக்கு செம்மையான வழி அவனோட வாழ்க்கையில் இல்லாதனால. செம்மையான மனுஷனுடையதான முடிவு எப்படி இருக்குமானா சமாதானமாக இருக்குமா. அவனோட வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் அவனோட வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும். பாருங்க, இன்று சில பேரோட வாழ்க்கையில் எந்த நேரம் பார்த்தா ஏதோ பிரச்சனை மத்தியில் தான் இருப்பாங்க, ஏதோ போராட்டத்தில் மத்தியில் தான் இருப்பாங்க, ஏதோ கவலையோடு தான் இருப்பாங்க. என்ன காரணம்? அவனோட வாழ்க்கையில் செம்மையான வழி இல்லை. அவனோட வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் இல்லை. அவர்கள் ஒரு காரியங்களை செஞ்சு கொண்டு அவர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நான் செம்மையான வழியில் நடக்கிறேன்னு சொல்லி. இல்லை, தேவனுக்கு செம்மையான நடக்கிற மனுஷனுடைய முடிவு சமாதானமாக இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்? அது தேவனுக்கு பிரியமான காரியம். தேவன் அந்த இடத்துல இருப்பார், தேவன் அந்த குடும்பத்தில் இருப்பார், தேவன் அவருடைய வாழ்க்கையில் இருப்பார். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, நான் பார்க்குற தாவீதுடைய முடிவு கூட எப்படி இருந்தது. 1 அதிகாரம் 28வது வசனம். 1 நாளாகமம் 29 அதிகாரம் 28வது வசனம். அவன் தீர்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமை உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். அவன் ராஜாவானான். ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, தாவீது முடிவு எப்படின்னா அவன் மகிமை நிறைந்தவனாய், நல்ல ஐஸ்வர்யம் உள்ளவனாய், நல்ல முதிர் வயதிலே அவன் மரணம் அடைந்தான். பாருங்க, தாவீது முடிவு சமாதானம். ஹல்லேலூயா. ஏன்? அவன் கர்த்தருக்கு செம்மையானது செய்தபடினான். எத்தனை பேர் உங்களுடைய முடிவு சமாதானம் இருக்குன்னு சொல்லி விரும்புறீங்க? சமாதானம் நம்ம முடிவு மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையும் சமாதானமாய் மாறும். ஆமென். நம்ம வாழ்ற ஒவ்வொரு வாழ்க்கையும் கூட சமாதானம் மாற வேண்டும் என்று சொன்னா, நான் சொல்றேன் உங்களுக்கு, கர்த்தருக்கு செம்மையானது செய்ய ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானது செய்ய ஆரம்பிங்க, தேவனுடைய சித்தத்தை செய்ய ஆரம்பிங்க. அப்போது உங்களுடைய முடிவு, உங்களுடைய வாழ்க்கை சமாதானம் உள்ளதாக மாறும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆரம்பிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? நான் கர்த்தருக்கு செம்மையானது செய்ய வேண்டும். ஆமென். தேவனுக்கு பிரியமானது செய்ய வேண்டும். ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான பொறுப்பை நான் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய விருப்பம் என்ன, இந்த நாட்களில் தேவனுடைய சித்தம் என்ன, அதை என்னுடைய வாழ்க்கையை நான் நிறைவேற்ற வேண்டும். தேவன் என்னை அழைத்தது எதற்காக? தேவன் என்னை தெரிந்து கொண்ட எதற்காக? தேவன் எனக்கு ரட்சிப்பு கொடுத்தது எதற்காக? தேவன் ஏன் என்னை சபையில் வச்சிருக்கிறாரு? அதை நான் புரிந்து கொண்டு தேவனுக்கு நான் செம்மையாக நடக்க போறேன். இன்றைய நாள் இருந்து நான் சொல்றேன், நீங்க அதை செஞ்சு பாருங்க. உங்களோட குடும்பத்தில் நீங்க நினைக்க பார்க்க முடியாத சில காரியங்கள் கர்த்தர் உங்களுக்காக செய்ய தொடங்கிடுவார். ஹல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு முடியாத பகுதியை, உங்களுக்கு முடியாத இடத்தை கர்த்தர் அதை நிரப்புவார். நல்ல விலை கொள்ளுங்க. அதுக்கு நீங்க ஆயத்தமாக, நான் கர்த்தருக்கு செம்மையான முறையில் நடக்க போறேன். ஹல்லேலூயா, ஆமென். இந்த வேலைக்கு நாங்கள் யாரும் இடமணிப்போம். எனக்கு அன்பான தேவ